குட் ஈவினிங். டைம் டைலேஷன் ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். எஸ், டைம் டைலேஷனுக்கு தியரி வந்து நம்ம லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது ஆல்மோஸ்ட் 4 to 5 minutes தான் இருக்குது. ஓகே, அதை பார்த்தீங்கன்னா இது இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும். எஸ், ஸோ இந்த சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மூவிங் கிளாக்கு மெஷர் பண்ணுற டைம் வந்து 8 செகண்ட். அதுதான் நம்மளோட T0. ஓகேவா? அப்போ T0 is equal to 8 செகண்ட். செகண்டுன்றதால ப்ராப்ளம் கிடையாது. சப்போஸ் மைக்ரோ செகண்டு, மில்லி செகண்டெல்லாம் கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் செகண்டில் கன்வெர்ட் பண்ணிட்டு தான் அப்புறம் வந்து ப்ராப்ளமை போட ஆரம்பிக்கணும். எஸ், அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அதனோட வெலாசிட்டி எவ்வளோ வெலாசிட்டியில் போகுது அப்படின்னா, எஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அந்த மூவிங் கிளாக் அப்படின்னா 0.9 c. ஸோ கிளாக்கு ட்ராவல் ஆகுமானா கிளாக் ட்ராவல் ஆகாது. அது வந்து ஒரு மூவிங் ஆப்ஜெக்டில் இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்க கிளாக் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஸ்பேஸ் ஷிஃப்ட் போகிற இதுதான் வெலாசிட்டி தான் இது. அதில் இருக்க கிளாக் வந்து கண்டிப்பாக வந்து டைம் என்ன அதுக்கு ஆகிருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போகும் டைமு. ஓகேவா? ஸோ T இஸ் greater than T0. இந்த T0 அப்படிங்கிறது தான் ப்ராப்பர் டைமு. அந்த டைம் தான் மூவிங் ஆப்ஜெக்டில் இருக்கிறது. ஸோ இது வந்து ரெஸ்ட்டில் இருக்க ஒரு அப்சர்வர் மூவிங்கில் இருக்க ஒரு கிளாக்கை வந்து பார்க்கும்போது என்ன டைமோ அதுதான் வந்து T அப்படிங்கிறது. என்ன சொல்கிறதுனா டைலேட் ஆன டைம் வந்து T. ஓகேவா? ஸோ தியரி பார்த்தீங்கன்னா இது இன்னும் பெஸ்ட்டாக புரியும். எஸ், ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? T தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ வெலாசிட்டியில் போகிற ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கிற அந்த கிளாக்கில் இருக்கிற டைம் வந்து 8 செகண்டுனா, அதே கிளாக்கு ஏர்த்லேருந்து ஒரு அப்சர்வர் பார்க்கும்போது அவருக்கு எவ்வளோ டைமாக தெரியும் அப்படின்றது தான் நம்மளை கேட்குறாங்க. ஸோ அதுதான் T இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் T0 டிவைடட் பை √1 - v²/c². ஸோ அப்படியே வேல்யூஸை போடுங்க. ஸோ T0ன்றது 8 டிவைடட் பை √1 - வெலாசிட்டி 0.9 the whole square c² divided by c² கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு 8 divided by √1 - 0.9² அப்படின்றது 0.81. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றது 8 டிவைடட் பை √0.19 வரும். சரியா? ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்கொயர் எடுக்கும்போது நியர்பை ஸ்கொயர் பார்க்கணும். ஸ்கொயரெல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்க முடியாது இதுக்கு. அப்போ 4² என்னன்னு பார்க்கணும். 4² 16. 5² பாருங்கள் 25. அப்போ இதனோட ஸ்கொயர் இது இன்பிட்வீனில் தான் 19 வரும், விச் மீன்ஸ் 0.19 வரும் இல்லையா? ஸோ அப்போ ஸ்கொயர் வந்து இது ரெண்டுத்துக்கு இடையில தான் இருக்குது. நான் அப்ராக்சிமேட்டாக இங்கே 8 டிவைடட் பை 0.43 நான் வைக்கிறேன். நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள், 0.18 வரும், 183 சம்திங் வரும். ஸோ அதனால் நான் அப்ராக்சிமேட்டாக இதை எடுத்துக்கிறேன். இதை நான் சால்வ் பண்ணோன்னா நான் 100ஆல் எனக்கு பாயிண்ட் வச்சு சால்வ் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா நான் 100ஆல் மல்டிபிள் அண்ட் டிவைட் கொடுத்துருவேன். எஸ், அப்படி பண்ணோம் அப்படின்னா எனக்கு 800 டிவைடட் பை 43 வரும். இதை சால்வ் பண்ணால் எனக்கு வந்து 18 சம்திங் வரும், 6 அந்த மாதிரி வரும். இங்கே பாருங்கள், இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லாங்கான டைம், விச் மீன்ஸ் டைலேட் ஆகிருக்க டைம். ஸோ வேறஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 8 செகண்ட் தான் இருக்குது. அப்போ மூவிங்கில் இருக்க ஆப்ஜெக்டை பார்க்கும்போது ஏர்த்லேருந்து பார்க்குற அப்சர்வருக்கு அந்த நேரம் வந்து நீட்டிக்கப்பட்ட மாதிரி தெரியும். மூவிங்கில் இருக்க ஆப்ஜெக்டில் இருக்க டைம் வந்து எப்பயுமே ஸ்லோவாக போகும் கம்பேரிட்டிவ்லி ரெஸ்ட்டில் இருக்க டைமை விட. எஸ், தேங்க்யூ.